இங்கே இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவும் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனும் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. இவங்க தனியாக இருக்கிறதுனால அந்த டைமில் ஒருத்தன் வேகமாக ஓடிடுறான். அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன ஒரு கும்பலே துரத்துது, என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்குறான். சரி உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிற சமயத்தில் நீங்கள் என்னை உள்ளே மட்டும் விடலைன்னா உங்கள் குட்டி பொண்ணை எதாவது பண்ணுறோன்னு சொல்லி உள்ளே இழுத்துட்டு போய் ஒழிக்க வச்சுக்கிறான். அந்த டைமில் ஒரு ரவுடி கூட்டமே வெளியே வந்துட்டு ஒருத்தன் உள்ளே வந்தானா எனக்கு கடன் தரணும், அவங்க அண்ணன் ஓடி போயிட்டான், இவன் காசு தராமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், உள்ளே இருக்கானா இல்லையான்னு சொல்லும்போது இந்த லேடி இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அந்த ரவுடி கூட்டமாக இந்த பொண்ணுங்களாம் நம்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆள் அங்கேயே நிற்க வச்சுட்டு மிச்ச பேர்லாம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறானுங்க. உள்ள அந்த குட்டி பொண்ணு அந்த ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் அவங்க பஜ்ஜி கடைக்கு வந்திருக்கேன், எனக்கு சரியா தெரியலையா, அவங்க பஜ்ஜியெல்லாம் சூப்பராக இருக்கும், என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாப்பான்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளியே நின்றுருந்த ஒரே ரவுடி கொஞ்சம் தண்ணி கேட்குறான். இந்த லேடி உள்ளே எடுத்துகிட்டு வர சமயத்தில் அவன் நைஸாக உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தவன் அந்த லேடியோட கையை பிடிச்சி அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த பஜ்ஜி கடைக்காரன் அந்த ரவுடியை போட்டு தலையிலேயே அடிச்சிடறான். நடந்த எல்லாத்தையும் அந்த குட்டி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அந்த ரவுடி கூட திரும்பி வந்து இங்கே நிற்க வச்ச ஆள் எங்கன்னு கேட்குறாங்க. இந்த லேடி தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி போய் அந்த ஆள் அடிபட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பஜ்ஜி கடைக்காரங்க வந்து ஓடி போகிறான். அவனையும் இழுத்து விட்டு வந்து அந்த இடத்துல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அண்ணா வாங்கின கடனுக்காக இந்த பஜ்ஜி கடைக்காரனை போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு இது எங்கள் பாட்டியோட செயின், இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கையில் கொடுக்குறா. இதை பார்த்த உடனே கடன்லாம் தீர்ந்து போச்சுன்னு அந்த ரவுடி அங்கே வந்து கிளம்பி போயிடுறான். எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றினீங்களா, அதனால தான் செயினை கொடுத்தேன்னு சொன்ன உடனே நீ எனக்கு சாமி மாறிமான்னு சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறான்.